அன்பார்ந்த இறைமக்களே, கிறிஸ்துவின் மறுப ஜபக்குழியின் வாயிலாக இன்று உங்களை சந்திப்பதில் நான் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். மக்களை, சந்தோஷமாக இருக்கீங்களா? நிறைவாக இருக்கீங்களா? மகிழ்ச்சியாக இருக்கீங்களா? மன அமைதியாக இருக்கீங்களா? இன்றைக்கி என்ன நாள்? விபூதி புதன் இல்லையா? மனிதன் மண்ணாக படைக்கப்பட்டான், மண்ணுக்கே திரும்புவான் என்று நமக்கு அந்த விபூதியை கொண்டு நெற்றியில் சிலுவை அடையாளம் இடும்போது நமக்கு ஆண்டவர் அதை மீண்டும் மீண்டும் உணர்த்துகிறார் இல்லையா? இன்று திருப்பலி காணும்போது நம்மளையே நாம் மண்ணாக படைத்த மனிதராக நாம் நினைக்கும்போது அதிலும் ஒரு நிறைவு உண்டு. நாம் ஒவ்வொரு நாளும் என்ன செய்கிறோம், எதற்காக வாழ்கிறோம், எப்படி வாழ்கிறோம், நம்மளை நாமே சிந்திக்க வேண்டும். அப்படி சிந்தித்தால்தான் நம் சுயம் சோதிக்கப்படும் இல்லையா? இன்றைக்கி அவர் நமக்கு என்ன இறைவார்த்தை தருகிறார் பார்ப்போமா? இறைவாக்கினர் ஓசியா எழுதிய நூல் அதிகாரம் 6 இறை வார்த்தை 1-3 முடிய. வாருங்கள், ஆண்டவரிடம் நாம் திரும்புவோம். நம்மை காயப்படுத்தியவர் அவரே, அவரே நம்மை குணமாக்குவார். நம்மை அடித்து நொறுக்கியவர் அவரே, அவரே நம் காயங்களை கட்டுவார். 2 நாளுக்கு பிறகு நமக்கு புத்துயிர் அளிப்பார். 3ஆம் நாளில் நம்மை எழுப்பி விடுவார். அப்பொழுது நாம் அவர் முன்னிலையில் வாழ்ந்திடுவோம். நாம் அறிவடைவோமாக, ஆண்டவரை பற்றி அறிய முனைந்திடுவோமாக. அவருடைய புறப்பாடு புலரும் பொழுது போல் திண்ணமானது. மழை போலவும் நிலைத்தை நினைக்கும் இளவேநீர் கால போலவும் மாறி போலவும் அவர் நம்மிடம் வருவார் என்கிறார்கள். வாருங்கள், ஆண்டவரிடம் நாம் திரும்புவோம். இதுவரைக்கும் ஆண்டவரிடம் திரும்பலை, அப்படி தானே? இதுவரைக்கும் நம்ம மனம் போன போக்கில் வாழ்ந்தோம். ஆனாலும் பாருங்கள், ஆண்டவரிடம் திரும்புவோம். அவரே நம்மை காயப்படுத்தினார், அவரே நம்மை குணப்படுத்துவார், அவரே நம்மை அடித்து நொறுக்கியவர், அவரே நம் காயங்களை கட்டுவார். எப்படி கட்டுவார்? மனம் மாறாமல் இருந்தாளா? போலி மனமாற்றம் வேண்டான்னு சொல்கிறார் அவர். ஆமாம், போலி மனமாற்றம் வேண்டாம், உண்மையான மனமாற்றம் கேட்குறாரு. இந்த 40 நாள் மட்டும் மனமாற்றமா? சொல்லுங்கள், 40 நாள் மட்டும்தான் மனமாற்றமா? இல்லை வருஷம் ஃபுல்லாக மனமாற்றமா? நாம் வாழ்கின்ற காலங்கள் வரைக்கும் மனமாற்றத்தோடு வாழ வேண்டுமா? நாம் எப்படி வாழ்கிறோம், எந்த நிலையில் வாழ்கிறோம்? ஏனென்றால் நம்மளை அடிப்பாராம், காயப்படுத்துவாராம், கட்டு போடுவாராம். ஆனால் 2 நாளைக்கு அப்புறம் புத்துயிர் தந்துடுவாராம். இது போலி மனமாற்றம் இல்லையா? ஆண்டவரே ஆண்டவரே ஆண்டவரேன்னு ஓயாது கூப்பிட்டுக்கிட்டு இருப்போம். நம்ம அவர் கொடுத்த காலத்தில் தேவை இருக்கிற நேரத்தில் அவர் ஆண்டவரே ஆண்டவரேன்னு கூப்பிடுவோம். அந்த தேவைகள்லாம் நிறைவேற்ற உடனே அவரை கண்டுகொள்கிறதே இல்லை, அப்படி தானே? அப்போ கண்டுகொள்ளாமல் இருக்கும்போது நமக்கு என்ன இருக்கும்? ஒன்றுமே இல்லைங்க. அப்போ நம்ம என்ன சொல்கிறோம்? போலி மனமாற்றத்தோடு தான் நம்ம இருக்கிறோம். அதாவது நாம் அறிவடைவோமாக, ஆண்டவரை பற்றி அறிய முனைவோமாக. அப்போ இதுவரைக்கும் நம்ம அறியலை, அவரை அறிய முனையலை இல்லையா? அப்போ எந்த நிலையில் இருக்கிறோம்? நாம் வாழ்கிறோம், ஏதோ வாழ்கிறோம், உழைக்கிறோம், வாழ்கிறோம், அப்படி தானே இருக்கிறோம். ஏழைகள்னாலும் சரி, பாழைகள்னாலும் சரி, பணக்காரர் இருந்தாலும் சரி, அன்றாட தேவைகள் சந்திப்பவர்களாக இருந்தாலும் சரி, ஒன்றுமே இல்லாமல் வீதியோரத்தில் அமர்ந்திருப்பவர்களாக இருந்தாலும் சரி, வீதியோரத்தில் அமர்ந்திருப்பவர்கள் அவர்களுக்கு கிடைக்கின்ற தானங்களை நினைத்து, ஆண்டவரே இன்று எனக்கு நீர் அளித்த இந்த தானத்திற்கு நன்றி என்று சொல்வார்கள். அந்த ஒரு நொடி அவர்களுக்கு ஜெபிக்க தெரியாவிட்டாலும் ஆண்டவரே என்று கூப்பிடும்போது அந்த கூக்குரலுக்கு அவர் உடனே செவி சாய்க்கிறார் இல்லையா? மழையை கொடுப்பதும் அவர் தான், நிலத்தை நினைப்பதும் அவர் தான், விதைகளை முளைக்க வைக்கிறதும் அவர் தான் இல்லையா? ஆனால் அப்படி இருந்தாலும் எப்படி இருக்கணும்? நம்ம இப்போ மனமாறுவோம் அவர் தேவைக்கு தக்கன, அப்போ நம்மளை அவர் கண்டுகொள்வார். இந்த மனமாற்றம் அவர் கூப்பிடலைங்க உங்களை, உண்மையான மனமாற்றம் கேட்குறார், நிறைவான மனமாற்றம். நம்மகிட்ட உள்ள ஆணவம், அகங்காரம், தெனாவட்டு, திமிரு, பெற்றோர்களை அவமதிக்கிறது, இதெல்லாமே எடுத்து அப்புறப்படுத்தணுங்க. இல்லை என்றால் முன்புதான் பெற்றோர்கள் செய்த பாவம் பிள்ளைகள் மேல் சாரும். இப்போ நம்ம என்ன செய்கிறோமோ அது உடனுக்குடன் வந்துருமே, நம்ம மேலே வந்துருமே, நம்ம என்ன தவறு செய்தாலும். அப்போது நம்ம எப்படி இருக்கணும்? இறையச்சம் உள்ளவர்களாக இருக்கணும், உண்மையான மனமாற்றமாக இருக்க வேண்டும். நமக்கு எந்த மனமாற்றத்தோடு இருக்கிறோம், எப்படி வாழ்கிறோம், நம்மளே சோதித்து பார்ப்போமா? எல்லாம் வல்ல இறைவா, உம்முடைய இரக்க பெருக்கத்திற்கு அளவே இல்லை ஆண்டவரே. இந்த நேரத்தை நீர் தந்த கிருபைக்கு நன்றி ஆண்டவரே. எங்களை முழுமையாக உம்முடைய இரக்கத்துக்குள் ஒப்புக் கொடுக்கிறோம். உண்மையான மனமாற்றத்திற்கு எங்களை அழைக்கிறீர் ஆண்டவரே. நாங்கள் இதுவரைக்கும் எப்படி இருந்தோம் என்று எங்களுக்கே தெரியவில்லை ஆண்டவரே. ஆமாண்டவரே, உள்ளொன்று வைத்து புறமொன்று பேசுகிறோம். ஆனால் இனிமேலாவது உமக்குரிய மக்களாக நாங்கள் வாழ்வோம் என்று நாங்கள் உறுதி எடுக்கிறோம் ஆண்டவரே. அந்த உறுதியோடு நாங்கள் வாழும்படி நீர் எங்களை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று எங்களை முழுமையாக உம்முடைய இரக்கத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். ஜெபம் கேட்கும் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன்.